டியர் கிட்டி முட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ டு ஆல். இன்னைக்கு கிட்டி முட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டாஸ்க் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஒர்க் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் நேஷன்ல இருக்கிற ஆல் சிட்டிசன்ஸ்க்கு, இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டாஸ்க்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா குஜராத்தில் ஒரு மீட்டிங்ல என்ன பேசியிருக்காருன்றதை நான் சொல்லிட்டு இந்த டாஸ்க் பத்தி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவில் மேஜரா யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் குட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு சில திங்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு யூஸ் பண்ணுற கலர் பவுடர்ஸ், தீபாவளிக்கு யூஸ் பண்ணுற ஃபயர் கிரக்கர்ஸான நம்ம பட்டாசு வகைகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அந்த சின்ன சின்ன விநாயகர் சிலைகள் கூட நம்ம இம்போர்ட்டட் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்போர்ட்டட் விநாயகர் சிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் ரொம்ப சின்னதாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழிகள் கூட திறந்திருக்க நிலையில கூட இல்லை. ஸோ அதை தான் நம்ம மக்கள் வாங்கி உபயோகப்படுத்துறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த இம்போர்ட்டட் விநாயகர் சிலைகளுக்கு உண்டான அந்த கண்கள் ரொம்ப சின்னதுன்னு எதை சுட்டி காமிக்கிறாருன்னா, சைனீஸ் பீப்புள்ஸ் தான் சுட்டி காமிக்கிறாரு. ஏன் சைனாவை பற்றி சொல்கிறேன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த பகல்காம் இன்சிடென்ட்டு, ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கு வெப்பன்ஸ் ஃபண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அவர் மேஜராக வந்து இந்த சைனீஸ் குட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணுன்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இருந்தே வில்லேஜ் என்டர்பிரினர்ஸ் அண்ட் வில்லேஜ் ட்ரேடர்ஸை வந்து என்கரேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க தயாரிக்கிற பொருட்களை வந்து விற்பனை செய்கிற பொருட்களை நம்ம வந்து இந்திய மக்கள் வாங்கி உபயோகப்படுத்தும் பட்சத்தில் விக்ஷித் பாரத்ன்ற இந்த ஸ்கீம் 2047 4th பிளேஸில் இருக்கிற இந்தியா வந்து 3rd பிளேஸில் வரும். இந்த பொருளாதார நிலையில் 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வரும் அப்படின்றத சுட்டி காமிச்சிருக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற திங்ஸை, பொருட்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எது இந்தியன் மேக், எது நான் இந்தியன் மேக்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணுங்க. அதை செக்ரிகேட் பண்ணிட்டு அதை வந்து அந்த நான் இண்டியன் மேக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நம்ம நேஷனுக்கு வந்து நன்மை அளிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த டாஸ்க். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த குஜராத்தில் நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டி முட்டி. பாய்.